சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா 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 செய்யணும்னு நினைச்சாதான் சந்தோஷம் வரும். எப்ப போய் அண்ணா முடிச்சு எடுத்துக்க எப்படா இப்ப போய் அண்ணா வருவார் அண்ணா எப்படா வருவார் நாம 2 பேர் வந்துட்டோம். நாம கூட அதாவது சுப்பு சேஷு வெங்கட் சுருணி காணும் இல்லையோ அவனும் வருவான். அவளை அழைச்சிட்டு போவான். எங்க போய் எப்படி தற்பை அறுத்த பொழுதுலாம் அதோ தெரிஞ்சுவான். அந்த ஆழ விருட்சத்துக்கு வந்துடணும். புரியுதா? காடக வெகு தூரமா இருக்கு, நடந்து போகணும். நான் ஒரு கதை சொல்லவா? ஒரே ஒரு ஊர்ல ஒரு நரியா. இந்த கதை அதோட சரியா? நீ ஒரு கதை சொல்லு. கதை சொல்ல மாட்டீங்களா? சரி பேசிக்கிட்டு வடாந்திரம் வந்துட்டோம் இல்லையா? அதோ தெரிஞ்சுப்பா. அந்த வடாந்திரத்துக்கு போவோம். போய் சவத்தெல்லாம் சேகரிப்போம். அதனால நான் போறேன். என்ன நீ பத்திரமா போய் பறிச்சுட்டு வந்துருவியா? ஏன் நான் பறிச்சு தரணும் உனக்கு? நீங்க உட்காந்துற சத்தியம். என்னடா சத்தியம்? சத்தியம் நம்ம சக்கரை போடுறோம். சத்தியம். ஆமா நான் சாப்பாடு கொண்டு வந்துருக்கேன். அட அம்மி பண்ணவா சும்மா சும்மா அடியில குடுத்தியா? ஏன் ஒண்ணு அடிச்சா எவன்டா கேப்டன்? அடியில குடுத்தியா? ஏன் அடியில உனக்கு இந்த அவ்வளவுதான் தொங்குது? துணைக்கு வந்து பாத்துருக்க. என்ன சும்மா சும்மா அடியில குடிக்க? யாரு உனக்கு துணைக்கு வர்றவங்க? தக்காளி அவங்கள மட்டும் வர சொல்லு. அட்டி உரிச்சு ஏற்கனவே அத்து தான் போயிட்டாங்க. இனிமே புது தண்ணி குடிச்சுட்டு ஆக்குற அவங்க ஆத்தால போய் நின்று போவீங்க. அதைத்தானே ஏற்கிறேன். இப்ப புரியுதா அவங்க யாருக்கு துணைக்கு வந்தாங்கன்னு? அவங்க எல்லாம் ஏன் கோஷ்டியா? இது அது இல்ல, இது அது இல்ல, திருகோஷ்டி வேறடா. சரி அவனை பத்தியா பாவம் சோத்துக்கு சத்திய மாதிரி கிடக்குறான். பெரிய ராஜா கால பிடிச்சு ஒழிச்ச பெரிய ராஜா ராஜா
அவன் சொன்னான்னு சொல்லாட்டி ராஜா விட்டு பிள்ளடா. ஏய் உன்ன மாதிரி என்ன மாதிரி அண்ணா நினைச்சியானாலே. ஏய் அவன் யாருனாலே 56 தேசத்தையும் கட்டி காத்த சக்கரவர்த்தி ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியோட புள்ளடாங்க. அவன் என்ன அப்படிப்பட்ட புள்ள எப்படி வந்தா? அப்படிப்பட்ட பிள்ளை அவன் என்ன வந்தா? அதாவது அவங்களுக்கு விதி உன்னையெல்லாம் தூக்கி போட்டு விதி. இதுதான்டா சதி. நீ செஞ்ச சாதின்னு விட்டோம். சரி இப்ப எல்லாரும் வந்துட்டோம். என்ன என்ன பண்றா? நாமெல்லாம் புடுங்கோம். என்ன பண்ணுவாங்க யாரு முன்ன முஸ்ட மாமல பிரண்ட ஜெர்பா மாவுல சொல்லாத என்ன பொரியடி விடு மாமல பிரண்ட உன் வாயில கருப்பியை போட்டு கொளுத்தோ. மா இலை பிரண்டை ஏன்டா பண்ற? இப்போ ஒண்ணு போட்டுட்டு பிரண்டை. சரி இதெல்லாம் நம்ம சேகரிக்க வந்தோம். நமக்கெல்லாம் சேகரிக்கணும். சேகரிச்சு ஆளுக்கு ஒரு விஷயம் போ. எல்லாரும் போய் உட்காந்து நீ முதல்ல சமப்பு நீ எட்ட வந்து போற. பசிக்குது. நான் வந்தா கொஞ்சம் யாரெல்லாம் வேணாங்கடா. ஏனாங்க இப்ப நீ சாப்பிட மாட்டேங்கியா? சரி ஆளுக்கு ஒரு பக்கத்து போய் இப்ப தெற்கு போய் போமா. நீ எட்ட வந்து போற. நான் வந்து மேற்கால போறேன். நான் ஆத்தா கூட வந்து போறேன். நீங்க ஆத்தா புழுவாகிறதுக்கு உனக்கு தான் பொருத்தம். இல்ல இல்ல அது உண்மை, அது ஒண்ணுதான். ஆமா எங்க அப்பா பேரு வந்து பூங்காவனங்க, அதுக்கிட்டே நீ போ. ஏய் இப்ப நான் மேற்கால போறேன், நீ நாட்டா பூங்காவன கீழே போனி. நீ எந்த பக்கத்துல போ? அங்கதான் திருப்பக்குள்ள அதிகமா இருக்கும்னு நினைச்சு அவங்க போறீங்க. சரி நீ ஒரு பக்கத்து போ, அடுத்த பக்கத்து போமா. யார் எங்க போனாலும் சபைக்கெல்லாம் சேகரிக்கணும். சேரிச்சுட்டு நம்ம 3 பேரும் ஆள வந்தாங்கன்னா ஒண்ணு கூடணும். ஆமா எல்லாரும் அங்கதான் ஒண்ணு கூடவே. அது வரைக்கும் ஒண்ணு கொஞ்சம் குடிச்சு கட்டி போட்டுட்டு வா. ஒன்று கூட முடிச்சுடா. எல்லாரும் ஒண்ணா நிக்கணும். அதனால ஆளுக்கு ஒரு பக்கத்து போமா. போமா வாங்க. மல்லிகை முல்லையும் இதுவும் மல்லிகை முல்லையும் இதுவும் நல்ல மந்தாரி பூத்தனம் அள்ளி மலர்கள் இதுவும் நல்ல வில்வத்தலைகள் அந்த நற்பசைக்கு உகந்த நல்ல அள்ளி மலர்கள் இதுவும் வேதியர் பூசைக்கு உகந்த நல்ல வேத மலர்கள் மல்லிகை முல்லைக்கும் இதுவும் நல்ல மந்தாரை பூத்தலும் இதுவும் அள்ளி மலர்களும் இதுவும் நல்ல வில்வத்தலைகளும் இதுவும் காசி சொன்னதா ஆண்டவர் ரொம்ப தூரம் வந்துவிட்டோம், இன்னும் தெரிப்பானது காணவில்லை, என்ன செய்வது? அதோ அந்த புற்றின் மேல் தெரிப்பான தெரிகிறது பறித்தோர் தெப்பி தண்ணி தேடி தேடி தீமுடன் பாவி நான் அலைகிறேன் தேடி இந்த சிதறடைஞ்ச வளமத்திலே ஐயோ இந்த பாவி நான் அலைகிறேன் தேடி ஆகாத இடத்தில் பள்ளி ஐயோ கத்தூதே அதி வயல் கத்தூதே இதன் சோதனையோ வேதனையோ என்ன தோழரை விட்டு வைத்து தூரமிட்டேனே வெகு தொலைவில் நின்றேனே இதன் வேதனையோ சோதனையோ என்ன ஆம், அனைத்து விதமான மலர்களையும் பறிச்சிட்டோம். தெப்பி அறுத்து வீட்டுக்கு சென்றோம். தில்லாம் தேரி தில்லாம் தேரி தில்லாம் தேரி தில்லாம்
எங்கடா போனா அந்த குழந்தை? ஏய் நானும் இவ்வளவு நேரம் சுத்தி பார்க்கிறேன். கீழே பார்த்து நடந்து வராங்க கேட்கிறியா நீ? யாரா கட்டை எப்படி விடுது? நேரம் கல்வி இறங்கி நீ நேரம் தெரியா இல்லையா? லூசு பாய். டா, ஓ தேவதாச நீ நான் வரல விடு. கடலை விட்டா நார்மல். என்னைக்குடா எண்ணிக்கையில் வருது. சுப்பு சுப்பு சேஷு சேஷு தேவதாஸ் தேவதாஸ் தேவதாச தேவதாசன் சுப்பு சுப்பு சேஷ் சேஷ் சேஷு சேஷு சுப்பு சுப்பு தேவதாஸ் தேவ. எத்தனைடா? உன் வாயில திருப்பிய போட்டு கொடுத்தா ஏடா வந்தது 3 பேர் 9 பேர் கணக்கு சொல்லிட்டு இருக்க. ஏடா 100 நாள் வேலைக்கு கணக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன வெள்ள விட்டியா லேடி? நான் விரல விட்டதுனால சொல்றேன். நீ சரியா வெள்ள விட்டுனா கணக்கு சரியா வந்துருமே. நீ சரியா சொல்லியிருந்தீங்கன்னா நான் சரியா வரலாம் விட்டுருப்பேன். சரி ஆ, சமத்து சேகரிச்சோம். சரி சரி. எல்லாரும் ஒரு இடத்துல தானே ஒண்ணு கூடணும்னு சொன்னோம். அந்த ஆலமரத்த விஷயத்துல தான் நம்ம வந்து எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொன்னோம். நாம வந்துட்டோம். இப்போ நம்ம எல்லாம் திருப்பி எல்லாம் சேகரிச்சு இங்கே வந்துட்டோம். சரி ஆ. உட்கார்றா. தம்பி, ஏய் ஏண்டா, ஏன்டா கட்ட மேல போடுற? கட்டை மேல உட்காரணும். ஆ, கிடந்தா உட்காரதான் செய்வா. நீ கிடந்தா தான் உட்கார்றப்ப கிடக்கலன்னா நீ எங்கிட்டு உட்கார்ற? போயிட்டு போறது தேவதாசி எங்க போனா? ஏன் செத்தோட தூங்குவோமா? நம்ம மட்டும் தூங்க கூடாதா? ஆ, 4 பேரை கூட்டு வச்சுட்டு தூங்குவோமா? அது சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆ? 4 பேரை கூட்டு வச்சுட்டு தூங்குவோமே. நீங்க 4 பேரும் இங்க கூட்டிட்டு தூங்குவோம். கூட்டிகிட்டு தூங்குங்க. அப்புறம் நான் கூட்டிட்டு தூங்குவோம்னா ஐயா என்ன என்ன திமிரு பாத்தியடா? நம்ம உங்களை காரணம் நானும் கேட்கணும். படுத்து தூங்கிட்டுனா என்ன திமிர்ல தூங்குற? திமிரு. ஏய் ராஜ குழந்தைங்கிற மமத. ஏய், இந்தடா. ஏய் இந்தடா. இந்தடா ஏய், நீ எங்க? ஏய் ஐயா இந்தா. என்ன திமிரு? என்ன திமிரு? ஏய், இருடா. தூங்கிட்டு இருக்க? அவன் என்னமோ வாயில மாதிரி இருக்கு. யாருக்குடா வாயெல்லாம் மாதிரியா இருக்கு? அண்ணன் எனக்கு கையில் அரவணை தீண்டி விட்டுறாரு. ஏய், அவன் அரவாங்கட பாலி வர்ற வழியில பாத்துக்காட்டா. அரவாங்கட பாலி. அறிவு இல்லாதது. அவன் தெற்பாடிக்க போனதுல அருவா ஒடிச்சு போச்சுன்னு சொல்றான்டா. அருவா. ஏய், தாத்தா அடிப்பாருடா. ஏய் அருவா ஒடிச்சு போச்சா? எனக்கு பாம்பு கடிச்சு விட்டது அண்ணன் மாதிரி. ஏய், ஏன்டா புரியாம இருக்க? இந்தா. பாம்பு கடிச்சு பிடிச்சாப்டா. அக்கா, இந்தா. அவன் வா பாம்பேக்கு போகணும் கூட்டிட்டு பாம்பே ஆ. ஏ கல்கத்தாவுக்கு போக என்ன போய் பாம்பேக்கு போறதுக்குலாம் காசு நிறைய செலவாகும். அண்ணன் மாதிரா எனக்கு கைக்கு பாம்பு கடிச்சு விட்டது அண்ணன் மாதிரா. பாம்பை கடிச்சது சொன்னாடா. ஏன்டா நீ போய் பாம்பை கடிச்ச? பாம்பை கடிக்கலாமா? இவனை பெருசாங்களா போட்டு செஞ்சாங்களான்னு தெரியும். செஞ்சாதான்டா பெக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சுதாங்க போட்டாங்க. அவன் என்ன சொல்றான் நீ என்னடா சொல்ற? அவன் பாம்பை கடிச்சேன்னு சொல்றான்டா. பாம்பு அவனை கடிச்சு பிடிச்சாப்படா. என்ன பாம்புடா? நல்ல பாம்பு. ஆஹா, நல்ல வேலையா போச்சுடா. ஏய், தண்ணி பாம்பு கடிச்சிருந்தா சுத்திப்பா. நல்ல பாம்பு கடிச்சிருக்குல்ல? 6 வருஷத்துக்கு என்ன செஞ்சு குடிக்கிறாடா? என்னையே தைச்சு குடிக்கிறான்டா. தண்ணி பாம்பு கடிச்சா சளி குடிச்சு. தண்ணி பாம்பு கடிச்சா சளி பிடிச்சிக்கணும். நல்ல பாம்பு கடிச்சா என்ன வச்சு குடி? குளிர்ச்சி குளிர்ச்சி. லூசு போயா. நல்ல பாம்பு கடிச்சா செத்து போவான். செத்து போவானா? சாவுக்குனா எப்படா? சாவு என்ன தெரியாது. மூச்சு நின்று போயிடும். மூச்சு நிக்கிறதுனா உயிர் போயிடும். உயிர் போயிருந்தா எப்படியா போவோம்? இந்த நம்ம ஊருக்கு வர்ற மினி பஸ் வழியா போவோம். இப்படியே வந்து ஆ, தொண்டை வழியா ஆ, அப்படியே போய் என்ன மினி பஸ்ல போறது எப்படா வரும்? அது 10 வருஷம் கழிச்சு வரும். ஊசி பட அவனை பாம்பு கடிச்சு பிடிச்சான்னா அவன் நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். அங்க வர நுர நிறையா தள்ளுதுடா. என்னடா குழப்பற? நுர தள்ளுதா? ஏய், ஷாம்ப முழுகிட்டு போகுதுடா. பாம்பு கடிச்சு பிடிச்சி சாம்பம் பண்ணிட்டான். என்னடா குழந்தை? பாம்பு கடிச்சா எனக்கு மயக்கமா இருக்கு அண்ணன் மாதிரா.
டேய் கோயில இருந்தா வாங்கிடா கோயில 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 வாங்கிட்டா மயக்கம் வந்தா வாயில அப்போ உனக்கு பேசாம உங்களுக்கு விஷம் மாத்திரம் இருந்தா கூப்பிட்டு உனக்கு டேய் மயக்கம் வந்தா கோயில வைக்கணும்டா. மயக்கம் வந்தா யாரா கோயில வைக்கிறது அப்ப என்னடா வைக்கணும் இங்கடா யாரு நீ சிரிக்கிற இவனோட நீ வந்தேன்னு வச்சுக்கவே ஒண்ணு மட்டும் டேய் அப்படி என்னடா என்ன ஆயிட்டு என்ன சொல்லுங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய வலிக்கிறவே மறை அடைக்குதனா மயக்கமா